சார்பில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் சாதனைகளை விளக்கி தலைமை கழக பேச்சாளர் சேலம் திமுக உறுப்பினர் குடுகுடுப்பை கோவிந்தன் என்பவர் திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடையே நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கொள்ளுமாங்குடி பேரளம் கடைவீதியில் திமுக உறுப்பினர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்புக்காரன் வேடத்தில் திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடையே நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கும் உதவித்தொகை, தொழில் வளர்ச்சிகள், மகளிர் உரிமை தொகை போன்றவைகளை கொடுத்தவர் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று குடுகுடுப்பை அடித்தபடி ஜக்கம்மா சொல்றா என்று தெரிவித்துள்ளார். வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு முதல்வராக மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் வருவார் என்று ஜக்கம்மா சொல்றா திருவாரூர் மாவட்ட சட்டமன்ற 4 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என ஜக்கம்மா சொல்றா என்று தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது நன்னிலம் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளர் கேப்டன் செல்வராஜ், மாவட்ட பிரதிநிதி பாலமுத்து, ஒன்றிய துணை செயலாளர் ராமதாஸ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜ் போகும்போது மாசம் 1000 ரூபாய், வருஷம் 12,000 ரூபாய் கொடுக்கிறவங்க தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜக்கமா சொல்றோம். வர தேர்தலில் இந்த நன்னிலம் தொகுதி யார் எப்படி போட்டி எடுத்தாலும் நீங்க உதயகுடியில் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றோம்.